அவ்வாறே அவர்கள் தங்கள் பயணத்தின் ஆரம்பம் முதல் அவர்களோடு இருந்த மகா காளி தேவியை ஆர்வமுடனும் முக்கியத்துடனும் வணங்க தலைப்பட்டனர். மகா காளி அவர்களுக்கு சக்தி, வலிமை, உறுதி மற்றும் இந்த தீவில் வாழ்க்கையை தொடரும் விருப்பத்தையும் அளித்தார். மக்கள் மத பவனிகளில் ஈடுபட்டனர். அதில் தேவிக்கான காணிக்கைகளை செலுத்தினர். பெண்கள் தங்களின் பங்காக தேவிக்கு நடனமாடினர். அவர்கள் வேப்பிலை நடனத்தின் மூலம் தேவியின் அருளால் அவர்கள் வாழ்க்கையின் கஷ்டங்களையும் துன்பங்களையும் எதிர்கொண்டு உறுதியுடன் முன்னேற முடிந்தது. தங்கள் குழந்தைகள் குணமடைய அவளது பாதுகாப்பையும் அருளையும் அவர்கள் வேண்டினர். வேப்பிலைகள் அவர்களுக்கு தூய்மையின் அடையாளமாக இருந்தது. மோசமான வாழ்க்கை நிலைமைகளும் நோய்களும் சேர்ந்து கொண்டன. ஒப்பந்த தொழிலாளர்கள் அந்த காலத்தில் தங்களை குணப்படுத்திக் கொள்ள பூசாரியிடம் சென்றனர். பெண்கள் தங்கள் நோயுற்ற பிள்ளைகளை மூலிகை வைத்தியம் பெறவும் கடவுளிடம் குணமடைய வேண்டி கேட்கவும் அழைத்து வந்தனர்.
நன்றி தெரிவிக்க அவர்கள் தேவிக்கு நன்றி சொல்லி கரகங்களுடன் நடனமாடினார்கள். அவர்களின் உணர்வுகள் கரகங்களுடன் நடனத்தில் வெளிப்பட்டன. விநாயகனே கோடி தேவர்களே சுதன்மை காருமையா சுதன்மை காருமையா சந்தோமையா சந்தோமையா இது வேதனைகளை எதிர்கொண்ட இந்திய தொழிலாளர்கள் தங்கள் தேவி எப்போதும் அவர்களை காப்பாற்ற வருவாள் என்று ஆழமாக நம்பியிருந்தனர். வெள்ளைக்கார முதலாளிகளின் மரியாதையை பெறுவதற்காகவும் ஒரு சொத்தை வைத்திருக்கும் உரிமைக்காகவும் உண்மையான மகிழ்ச்சி அவர்களின் கதவுகளை தட்டியது. ஒப்பந்த தொழிலாளர்களின் வாழ்வில் சந்தோஷம் வந்து சேர்ந்தது. இறுதியில் அவர்கள் அமைதியையும் நிம்மதியையும் கண்டெடுத்தனர். நம்பிக்கையால் நிரம்பி அவர்கள் ஒரு புதிய மற்றும் வெற்றிகரமான வாழ்க்கையின் விடியலில் நின்றனர். இறக்கையும் சேர்த்து இருகையும் தங்கள் வாழ்க்கையின் மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, நம்பிக்கையை வெளிப்படுத்தினர். அவர்கள் ரீயூனியனில் இந்தியர்களின் எதிர்காலத்தின் அடையாளம். நம் முன்னோர்களின் மரபுபடியே இன்று சுமப்பவர்கள் அவர்கள்தான். அவர்களின் மரபுகள், அவர்களின் கலாச்சாரம், அவர்களின் வரலாறு. போற்று கடந்த காலத்தின் இந்த சோதனைகளையும் போராட்டங்களையும் இன்று நாம் அறியும் நம் தீவையும் நம் பாரம்பரியத்தையும் கட்டி எழுப்புவதில் பங்களித்தன. ரீயூனியனின் இனக்கலப்பும் பிரசித்தி பெற்ற சொல்லுக்கு உதாரணமாக வேற்றுமையில் ஒற்றுமை என்பதற்கிணங்க
செழுமையான ஒரு வரலாற்றின் பலன்கள். Please give Through Kalyaman's Eyes, story of Susan Inventory Works of Reunion Island, performed by the dancer of Natia Kalamani, trained and guided by Linda Selom. The Natia Kalamani Association would like to thank all of its partners for the precious as the whole theatre team, the song, video, and light